ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Sathiya. அகைன் நம்ம மறுபடியும் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மென் ஷர்ட்டை உமன் வேற எப்படி மாற்றுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு பிங்க் கலர் ஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். இதோட காலர் அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து 1.5 இன்ச் இல்லைனா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து 17 இன்ச். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இது மாதிரி வந்து நான் 2 பக்கமும் போட்டுக்க போகிறேன். இதுக்கு பக்கத்தில் வந்து ஒவ்வொரு இன்ச் கேப்பில் வந்து பக்கத்தில் லைன் போட்டுக்கலாம். ஒரு 4 லைன்ஸ் இல்லைனா வந்து 3 லைன்ஸ் 2 பக்கமும் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். எதுக்காக இப்போ நம்ம லைன்ஸ் போட்டுட்ருக்கோன்னா, ஃப்ரண்ட்டில் ரொம்பவே வந்து ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த லைன் வந்து நான் போட்டிருக்கேன். இதோட ஷோல்டரே வந்து நம்ம பிரித்து விட்டுருணும். அப்போ வந்து பேக் சைடில் இருக்கிற கிளாத் கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதோட பேக் சைடு நெக் வந்து நான் கட் பண்ண வாட்டி ஸ்லீவ்ஸையும் கட் பண்ணிக்க போகிறேன். இதை தடி ஸ்லீவ்ஸ்க்கு பெருசாக அந்த டிசைனும் வைக்கல, ஏன்னா இதுலேயே ஒரு பட்டன் மாதிரி டிசைன் இருக்குது. இப்போ நெக் பைப்பிங் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறேன். இந்த கிளாத் நம்ம ரெண்டையும் அட்டாச் பண்ணி தான் நெக் வந்து பைப்பிங் வைக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தியா, அது வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி பக்கத்துலேயும் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் சைடில் வந்து 3 ஸ்டிச்சஸ் வந்து வர மாதிரி போட்டிருக்கேன். 2 சைட்லேயும் வந்து 3 இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து நெக் டிசைன் கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நெக் டிசைன் வந்து கட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வராது. இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு கிளாத் வந்து ஒன்றா வச்சுட்டு ஆம்பிட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஒரு கிளாத் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மார்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், இன்னொரு கிளாத் வந்து கீழாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஷோல்டர் வந்து பிரித்து விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதை வந்து கட் பண்ணிவிட்டு இதோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நெக்குக்கு வந்து இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்கலாம். 2 கிளாத்தையும் இது மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இது மாதிரி மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த லென்த் வரைக்கும் ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணதையும் நெக் சைடையும் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பின்னாடி வந்து ஃபினிஷிங் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு பண்ணலாம். நெக் பைப்பிங் கொடுத்த வாட்டி நம்ம 2 ஷோல்டரையும் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ்ஸ்க்கு கீழே வந்து மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ சென்டர் மார்க் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸோட இந்த ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். கீழே வந்து எனக்கு லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இது சுற்றி வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக மடித்து தைச்சிக்க போகிறேன். மடித்து தைச்ச வாட்டி சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் நான் எலாஸ்டிக் ஆட் பண்ண போகிறேன் கீழே. அப்போ இன்னும் கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.